வரக்கையே இல்லாம இவனாலலாம் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இந்த சிக்கன் பீஸ் சாப்பிடு. லெக் பீஸ் தான்டா வைக்கிறேன், சாப்பிடுறா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்தாங்க வைக்கிறேன். டேய் அண்ணா, அப்பா, நீ யாரா என் பையன் அடிக்கிறதுக்கு? அவன் அப்ப சொன்னதை கேட்டீங்களா? அவன் சொன்னதுல என்னடா தப்பு? அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். அப்படின்னா உன்னை என்னைக்கோ நான் அடிச்சு பொழந்துருக்கணும்டா. வேணாம்ப்பா, விட்றா. என் புள்ளைய அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? டேய், உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு நொந்து போயிட்டான். அப்பா முன்னாடியே போய் சேர்த்துட்டாரு தெரியுமா? அதுக்கப்புறம் அப்பாவோட ஒரு கரையை நான் தான் உனக்கு தந்தேன். அதனாலதான் நீ இப்ப வாழ்ற. நீங்க எல்லாம் ஒரு பெரிய இவன்னு திறமைய பத்தி பேச மாட்டேன். என்னடா நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, நீ இங்க அப்படியா? சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிதான். அப்படித்தானே நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதனால இது இப்ப சொன்னாதான் சரியா வரும். 4 பேருக்கு முன்னாடி சொன்னாதான் இவனுக்கு எல்லாம் உரைக்கும். ஏண்டா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துற இவனுக்காக இப்படி வக்காலத்து வாங்கிட்டு வந்தியா? வெக்கமா இல்ல? உனக்கு என்னடா வயசாகுது? உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்றா? 26. இவன் வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னும் கிளிக்கல. அப்புறம் அவமானத்தை பத்தி சொன்னீங்கல்ல. கோழிக்கோட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல ஊர்க்காரங்க உங்களை பார்த்து கட்டி போடும் போது அன்னைக்கு நம்ம அப்பா அனுபவிச்ச வேதனையில 1001 பங்கு கூட இவனால நான் அனுபவிச்சது இல்ல. ஒருத்தருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து